ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் அக்ஷரா யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சாட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். எல்லாருக்கும் ஃபேவரட்டான சன்னா மசாலா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். குக்கரில் வந்து 5 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பே லீஃப், கசகசா இதெல்லாம் போட்டு பொரிஞ்ச வாட்டி 3 பெரிய வெங்காயத்தை சின்னதாக சாப் பண்ணி சேர்த்துருக்கேன். அதையும் போட்டு தேவையான உப்பு போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. 2 மீடியம் சைஸ் தக்காளி சின்னதாக சாப் பண்ணிக்கோங்க. அதையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா இந்த மாதிரி ஃப்ரை பண்ண வாட்டி 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணியிருக்கேன். அதையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க பச்சை வாடை போகிறதுக்கப்புறம். அதுக்கப்புறம் மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள், சன்னா மசாலா தூள்னு ஸ்டோரில் இருக்கும், அதை நீங்கள் வாங்கி போட்டுக்கோங்க. நான் 2 கப் அளவுக்கு சன்னா எடுத்திருக்கேன். அதுக்கு 1 கிளாஸ் அளவுக்கு வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. வாட்டர் ஆட் பண்ணி நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. நான் 2 கப் அளவுக்கு சன்னா மசாலா எடுத்துருக்கல, அதையும் ஆட் பண்ணிக்கலாம். அதையும் ஆட் பண்ணிவிட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. கிளறி விட்ட வாட்டி குக்கர் விசில் போட்டு மூடிக்கலாம். அதுக்கு முன்னாடி வந்து சோம்புத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் சோம்புத்தூள் வந்து ஆட் பண்ண மறந்துட்டேன், ஸோ அதனால் இப்போ லாஸ்ட்டாக ஆட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் குக்கர் மூடி போட்டு மூடிக்கலாம். குக்கர் வந்து நிறைய பேர் எல்லாருக்கும் யூஸ் பண்ண தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன். சின்ன பசங்களாக இருந்தால் தெரிஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி கேஸ்கட் வந்து ஃபுல்லாக குக்கர் மூடிக்குள்ளே உள்ளே வந்து ஃபுல்லாக செட் ஆகிருக்கணும். பாதியிலே இருந்தால் தண்ணி எல்லாம் வெளில வந்துடும். ஸோ அது கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. 6-7 விசிலுக்கு அப்புறம் குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். இந்த மாதிரி நல்லா ஆயிலெலாம் மேலே திரிஞ்சு வந்து இந்த மாதிரி நல்லா வெந்திருக்கு. நீங்கள் வந்து நல்லா வெந்திருக்குன்னு எப்படி டெஸ்ட் பண்ணி பார்க்குறீங்கன்னா, ஒரு சுண்டல் எடுத்து அமுக்கி பாருங்கள், நல்லா வெந்திருக்கும். இப்போ ஹை ஃப்ளேமில் 2 கொதிச்சதுக்கப்புறம் நான் பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை சாப் பண்ணி போட்டிருக்கேன், கொத்தமல்லி போட்டிருக்கேன். ஸ்கூல் படிக்கிற பசங்க இந்த மாதிரினா வீட்டில் வந்து இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் ஐட்டம் செஞ்சு கொடுத்தா சூப்பராக சாப்பிடலாம். சுண்டலில் அவ்வளோ ப்ரோட்டீன் லெவல் இருக்குது. சுண்டல், இந்த நட்ஸ் இதெல்லாம் அவ்வளோ எடுத்துக்க சொல்லுவாங்க. வெறுமனையாக சாப்பிட பிடிக்கலனா இதுமாரி சன்னாவாக செஞ்சு சாப்பிடுங்க. தோசை, சப்பாத்தி கூட வச்சு சாப்பிட்டுக்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ரெகுலர் வீடியோ உங்களை தேடி வரும். ஓகேவா? See you on next video. Tata, bye bye. Love you all.